கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் அஞ்சர பெட்டியில தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்ப புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே கிளாஸா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருந்த கிளாஸ் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹோம் சென்டர்ல தான் நான் வாங்கியிருந்தேன். புது வீடு கட்டும்போது அதெல்லாம் பயன்படுத்தலான்னு. இப்ப நாங்க புது வீட்டுக்கு வந்தாச்சு. ஒண்ணொண்ணா அழகா ஆர்கனைஸ் பண்றது தான் இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த லிட்லயே அந்த ஸ்பூன் அழகா அந்த கலர்ல வரதுனால நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்பூன் மட்டும் இல்லாம இந்த மாரி சிலிக்கானோட பிரஷ்லாம் கூட அதுல அவைலபிளா இருக்கு. இத தவிர இன்னொன்னு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தேனெல்லாம் ஊத்துறோம் இல்லையா? அந்த மாரி ஸ்பூன் இந்த மாரி உள்ளது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாரி 3 இது அவைலபிளா கிடைக்குது. அப்ப கிடைச்சது. இப்ப இது கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கலர் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்ப நான் செட்டா வாங்கி வச்சிருந்தேன். இதெல்லாம் காய வச்சாச்சுப்பா. இப்ப இந்த ட்ரேல இந்த மாரி ஸ்டிக்கர்லாம் வந்து அமேசான்ல இருக்கு. அது மாரி நம்ம சிடி ரைட்டர் பென் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம எழுதி இது மாரினா அலையாம இருக்கும் நமக்கு வாட்டர் ப்ரூஃப்ல. இப்ப என்னென்ன நான் அதுல ஃபில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுல பேர்லாம், நேம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, என்ன தவிர என் ஹஸ்பண்ட், என் பையன், பொண்ணு எல்லாருமே சமைப்பாங்க. இது மாரி ஈஸியா இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணாம ஒரு அளவுக்காவது நமக்கு எது கொட்டுதோ அது மட்டும் நம்ம கிளீன் பண்ற மாரி இருக்கும். அஞ்சர பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொட்டி ஒரு வழி ஆக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 12 செட்டு நான் வாங்குனேன். இதுல எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தோம். மெயினா வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு 8 சாமான் இதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அதோட பெருங்காயத்தையும் இதுலயே போட்டு வச்சுக்கலாம். அப்படியே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கெட்டி பெருங்காயத்த இந்த மாரி நல்லா ஏர்டைட்டா வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா இலகுன மாரி இருக்கும் நமக்கு பயன்படுத்துறதுக்கு. இப்ப 8 சாமான் இதுல இருக்குது. இத எங்க வைக்க போறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் நானு. அதுக்குள்ள சப்பாத்திக்குள்ள கிரேவி மேல செஞ்சுட்டு இருக்கேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் அடுப்புக்கு கீழ இந்த மாரி ஆர்கனைஸ் பண்றேன். சிலிண்டர் வந்து எங்க வீட்ல அவுட்டர்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த மாரி ட்ராயர்ஸ்லாம் கிடைச்சது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி தூளு, அந்த மாரி பட்டை தூளு அது மாரி உள்ளதெல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். அது மாரி பெப்பரு, சீரகம் தூள் இதெல்லாம் நுணுக்குனதெல்லாம் அப்படியே மேல வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல இருக்கிற இடத்துல தான் நான் அத ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தேன் இதுல வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம், சரி ஓகே இதுல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் அந்த மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானு. கரண்டி, ஸ்பூனெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நானு. புது வீட்ல ஒண்ணு ஒண்ணா அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரது, அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப சப்பாத்திக்குள்ள கிரேவி முடிச்சுட்டேன்னா, என்னோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்லயும் காட்டுறேன்.